ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் மேக்னம் 4D கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மளுக்கு சனிக்கிழமை 27/1/2024க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்கு நண்பா. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எவரிட்டா மேகனத்துக்கு 4D நம்பர்ஸ் கெஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 27 சனிக்கிழமைக்கு நம்ம புதன்கிழமை ரிசல்ட்டை தான் நண்பா எக்ஸாம்லாம் கொண்டு வந்திருக்கோம். இது நம்மளுடைய போன புதன்கிழமை 24/1/2024 ரிசல்ட் நண்பா. இதை உள்ள ஃபஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ், அதேமாதிரி கன்சலேஷன் ஷார்ட்ஸு ரெண்டையுமே நம்ம சேர்த்து கொண்டு வந்திருக்கோம் இந்த ட்ராவுக்கான நம்ம எக்ஸாமில் பார்க்குறதுக்காக. இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்க அந்த ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு இந்த 3 ரிசல்ட் தான் நண்பா நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான 4D நம்பர், அதோட பெய்ட்ஸ்க்கான நம்பர். அது என்ன 4D, அதெல்லாம் பெய்ட்ஸ்க்கான நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான நம்பர்ஸ் கிடச்சிச்சின்னா அதை நம்ம மறு ட்ராவுக்கான பெய்ட்ஸாக உருவாக்குவோம். அதே மாதிரி மிச்சம் இருக்கிற நம்பரை 4Dயாக மாற்றுவோம். ஸோ அதை தான் நம்ம இந்த ட்ராவில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நம்மளுடைய இந்த ஃபஸ்ட் ப்ரைஸில் இருக்கிற நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6097 நண்பா. செகண்ட் ப்ரைஸில் இருக்கிறது 4487. தேர்ட் ப்ரைஸில் இருக்கிறது 0269. இப்போ இதில் 3க்குமே காமனாக இருக்கிற நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே லைன் பண்ணிடலாம், அதே மாதிரி இங்கேயும் லைன் பண்ணிடலாம், இங்கேயும் லைன் பண்ணிடலாம். இப்போது 6, இங்கேயும் 6 இருக்குது நண்பா. ஸோ 6க்கு 6. அடுத்து 0 இங்கே 0 இருக்குது நண்பா. ஸோ இங்கேயும் 0. 9, இங்கே 9 இல்லை, இங்கே 9 இருக்குது. 7 இங்கேயும் மட்டும் தான் இருக்குது. இங்கே 2 இடத்துலையும் மட்டும் தான் நம்மளுக்கு 7 இருக்குது. அப்போது நம்மளுக்கு 9 இங்கே போடல, மிச்சம் இருக்கிறது நம்மளுக்கு 7. 7 பொறுத்த வரைக்கும் 7 மட்டும் தான் நம்மளுக்கு காமனாக இருக்குது. இங்கே உள்ளதில் 7 மட்டும் தான் நம்மளுக்கு காமனாக இருக்குது. அந்த 7 என்ன செய்வோம், நம்ம இந்த இடத்துல உருவாக்கிக்கலாம். இப்போ 609 மட்டும் தான் நம்மளுக்கு காமன் பெயராக 3 நம்பர்ஸாக கிடச்சிருக்கு. அதாவது 609 6ன்னு கிடச்சிருக்கு. இது நம்மளுக்கு கிடச்சிருக்க ஃபஸ்ட்டு நம்பர். இதை நம்ம என்ன செய்யணும், கீழே இந்த ட்ராவுக்கான G1 609 6ன்னு கொடுத்துருவோம் நண்பா. அடுத்ததாக நம்ம G2, அதாவது கெஸ்ஸிங் நம்பர் 2 என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் நம்ம எடுத்தது போக மிச்சம் இருக்கிற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம இறக்குறோம்னா 48 இருக்குது நண்பா. இதில் இருக்கிற நம்பர் நம்மளுக்கு 48 இருக்குது. அதே மாதிரி இதில் வேறு ஏதாச்சும் மிச்சம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 இருக்குது நண்பா. ஸோ இங்கே 48, இங்கே 7 காமனு, இங்கே நம்மளுக்கு 2 கிடச்சிருக்கு. இப்போ இதை தான் நம்ம அப்படியே கீழே 4Dயாக மாற்ற போகிறோம். இந்த நம்பரை 7 4 8 2 இதை ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு 7482. இது இந்த ட்ராவுடைய 4D. ஸோ இந்த மாதிரி நம்ம உருவாக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டில் கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு G1 படி நம்மளுக்கு 609 கிடச்சிருக்கு. ஸோ செகண்டில் நம்மளுக்கு 7 தனியாகவும் 48 தனியாகவும் அதேமாதிரி 2 தனியாகவும் கிடச்சிருக்கு. ஸோ இதை சேர்த்து நம்ம 7482 சொல்லிட்டு ஒரு செட்டை உருவாக்கி 4Dன்னு கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த G2 இருக்குல்ல, இதோட முடிஞ்சு போச்சு நண்பா. G2 இதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த G1 இருக்குல்ல, இதை நம்ம தேடி பார்க்கணும். இந்த 609 சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சார்ட்டர் அண்ட் கன்சோலேஷனில் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ பார்த்தா மட்டும்தான், ஏன்னா ரோலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டோட்டலாக இது 10 நம்பர்ஸ் வரும். ஸோ 10 நம்பர்ஸை எடுத்தாலும் அதுலேயும் நம்ம ஸ்ட்ரைட்டை உருவாக்கணும். ரோலை உருவாக்கி அதில் ஸ்ட்ரைட் உருவாக்கணும். அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு இதில் நம்பர்ஸ் இன்னும் அதிகமாகும். ஸோ 6னா என்னென்னு எல்லா பேருக்குமே தெரியும். ஸோ ஒரு சில பேர் தெரியாத நண்பர்கள் இருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே இது பண்ணிக்கலாம். இந்த 6 பொறுத்த வரைக்கும் நண்பா நம்மளுக்கு 6091 6092 6093 அதே மாதிரி 6094 6095 6096 6097 6098
6099. ஸோ இன்னும் ஒரு நம்பர் மட்டும் குறையுது, அது என்னென்னு பார்த்துடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 6090. ஸோ இதுதான் நம்மளுக்கு இதில் உள்ள இந்த நம்பர். ஆறுங்கிறதுக்கு இதான் அர்த்தம். இப்போ இதையும் நம்ம 4D போட்டோம்னா அதிகமாக அது நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக கிடைக்குமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். இப்போ நம்ம அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 609 இருக்குல்ல, இதை வந்து நம்ம இதோட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். 4Dக்கு ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு இதில் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் 609 சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துடலாம். 7617 இது நம்மளுக்கு கிடையாது. அதுக்கடுத்து 4520 இருக்குது, இது நம்மளுக்கு வேண்டாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு 6449, ஸோ 44 இருக்குது, 69, ஸோ இது வேண்டாம். 9403 இதுவும் வேண்டாம். 6458 இதுவும் வேண்டாம். 2453 இதுவும் வேண்டாம். 4950 இதுவும் வேண்டாம். 2534 இதுவும் வேண்டாம். 6505 இதில் நம்மளுக்கு இந்த மாதிரி 2 நம்பர் இருக்குது, இருந்தாலும் வேண்டாம். அதுக்கடுத்து 8632 இதுவும் கிடையாது. இப்போ இதில் பார்த்தலாம். 3750 இதுவும் இல்லை. 7312 இதுவும் இல்லை. 5292 இதுவும் இல்லை. 4013 இதுவும் இல்லை. 8364 இதுவும் இல்லை. 6516 இதுவும் இல்லை. 4889 இதுவும் இல்லை. 6727 இதுவும் இல்லை. 0127 இதுவும் இல்லை. 7585 இதுவும் இல்லை. ஸோ இப்போ நம்மளுக்கு இதுலேருந்து எந்த நம்பர்ஸுமே நம்மளுடைய இந்த ரோல் நம்பரோட கம்பேர் ஆகலை. ஆனால் ஒரு சில நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு கம்பேர் ஆயிருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மறைச்சி விட்ட இந்த 2 நம்பர்ஸ் தான். இதுலேருந்து கிடச்சிருக்க 6449 இப்படிங்கிற ஒரு நம்பரும், இதில் 6505 இந்த நம்பரும், இந்த 2 நம்பரும் நம்மளுக்கு அதில் வந்து கொஞ்சம் ஒட்னாப்பில் உள்ள நம்பராக இருக்குது நண்பா. அது என்ன ஒட்னாப்பில் உள்ள நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்மளுக்கு மொத்தமாக வந்து 3 நம்பர் கிடச்சிருக்கு. ஒரு நம்பர் தான் தேவை. ஸோ டபுள்னு பார்க்கும்போது இதில் ஒரு நம்பர் தான் கிடச்சிருக்கு, இதுலேயும் ஒரு நம்பர் தான் கிடச்சிருக்கு. ஸோ 4 5 ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லி தான் நம்மளுக்கு இங்கே குழு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இந்த ட்ராவுடைய ஜி. அப்போது 5 4 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க குழு. ஸோ அதை குழுவை பயன்படுத்தினோம்னா நம்மளுக்கு இதில் இருந்து 6094 6095 இது 2 நம்மளுக்கு அதிகப்படியான சான்சஸில் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நண்பா. இப்போ என்னென்னா, நம்மளோட கெஸ்ஸிங் இதோட முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம எடுத்துட்டோம். தனிப்பட்ட ஒரு நம்பரை 4Dயாக நம்ம இங்கே உருவாக்கி வச்சுருக்கோம். அதோடு சேர்த்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்குள்ளேருந்து எடுத்த நம்பர்லேருந்து நம்ம உருவாக்கும் போது நம்மளுக்கு இதுலேருந்து 10 செட்டு கிடச்சிருக்கு. ஸோ 10 செட்டையும் நம்ம ரோல் பண்ணால் இன்னும் அதிகமாகும். ஸோ இதை குறைக்கணும் டைப் பண்ணும்போது நம்ம வந்து அந்த சார்ட்டர் கன்சலேஷன் ரெண்டுலேயும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு கிடச்ச 2 நம்பர்ஸ் வந்து இது தான். ஸோ இதை தான் நம்ம குறைச்சி எடுக்கிறதா எடுத்து G3 படி 6094 6095. ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். 6094 6095 இதில் 4 கிடச்சிருக்கு, இதில் 5 கிடச்சிருக்கு. ஓகே, இந்த 2 நம்பரையும் நம்ம வந்து கூடுதலாக சான்சஸில் பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன்பா. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். கடைசியாக இதுதான் நம்மளுடைய ட்ரிக். ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். முடிஞ்ச அளவுக்கு நம்பரை குறைச்சி பார்க்க தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். அதனால் நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இது எல்லாமே நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர் தான். நம்மளுடைய அனுபவத்தை வச்சு நம்ம இது வரைக்கும் எடுத்த நம்பர்ஸை
நம்ம எடுக்கிற ஒரு நம்பர்ஸையும் கம்பேர் பண்ணி கொண்டு வந்த நம்பர்ஸ். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எவரிட்டாக ப்ரிடிக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சனிக்கிழமை 27/1/2024 இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.